ஹாய் கைஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கானமி அதுல நேஷனல் இன்கம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1. ஆகஸ்ட் 1ல இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம கிட்ட அட்மிஷன் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு மட்டும் ஃபீஸ் 250 ருபீஸ். ஓகேங்களா? இதுவே நீங்க கிளாஸ் இன்க்ளூடிங் டெஸ்ட் பேட்ச் போட போறீங்கன்னா கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் சேர்த்து நமக்கு 350 ரூபா வரும். இதுவே ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மேல நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து 500 ரூபாய் ஃபீஸ் வரும். இல்ல நீங்க கிளாஸ் மட்டும் போட போறீங்கன்னா 350 ருபீஸ் ஃபீஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ள வித்தவுட் டெஸ்ட்னா 250, வித் டெஸ்ட்னா 350. ஆகஸ்ட் 3க்கு மேல நீங்க டெஸ்ட் பிளஸ் கிளாஸ்னா 500, வித்தவுட் டெஸ்ட்னா 350. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்ற தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நேஷனல் இன்கம் தேசிய வருவாய். ஓகேங்களா? தேசிய வருவாய். ஓகேங்களா? இது ஒரு நாடு அதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் தேசிய வருவாய். இத ஃபர்ஸ்ட் உலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்துறது ஜிடிபி மூலமா தான். அதை யாரு சார் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டுல காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. சைமன் குஸ்னட் தான் ஜிடிபியுடைய முதல் நவீன கருத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கு எதனால தேசிய வருவாயை கணக்கிடும் முறை நமக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பொருளியல் வல்லுநரான சாமுவேல்சன். ஓகேங்களா? சாமுவேல்சன் இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை. வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பிளஸ் ரெண்டாவதா வந்து பெருசா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பணவீக்கம். ஓகேங்களா? பணவீக்கத்தை பத்தியும் இன்ஃபிளேஷன் பத்தியும். அடுத்து மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா? இந்த மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நேஷனல் இன்கம் தேசிய வருவாய் அப்படின்னு ஒண்ணு தேவைன்னு உலக நாடுகளுக்கு இந்த மூணுத்தை வச்சு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாமுவேல்சன் தான். ஓகேங்களா? இப்ப வேலை வாய்ப்பின்மை ஒரு நாட்டுல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பணவீக்கம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு நேஷனல் இன்கம் தேசிய வருவாய் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தேசிய வருவாயை பார்த்துக்கூடிய தேசிய வருவாய் நேஷனல் இன்கம் மொத்தமா நம்ம எத்தனை வழிமுறைகள்ல கணக்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ். ஓகேங்களா? ஒன்னு ப்ரொடக்ஷன் மெத்தடு, ரெண்டாவது இன்கம் மெத்தடு, மூணாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகேங்களா? அதாவது உற்பத்தி முறை, வருமான முறை, மூணாவது செலவின முறை. ஓகேங்களா? இது என்ன சார் 3 மெத்தட்னு கேட்டீங்கன்னா தேசிய வருவாயை ஒரு நாட்டுடைய வருவாயை கணக்கிடும் வழிமுறைகள் 3. ஓகேங்களா? பாருங்க, தேசிய வருவாய்னா நம்ம வருமான முறையிலே கணக்கிட்டு போட்டலாமே சார், அப்ப எதுக்கு இன்னும் உற்பத்தி முறை செலவின முறைன்னு கேட்கலாம். ஆனா ஒரு நாட்டுடைய வருமானம் இந்த 3 வழிமுறைகளிலுமே பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து. ஓகேங்களா? அதுலயும் ஃபர்ஸ்ட் பாருங்க, உற்பத்தி முறைன்னு எடுத்திருக்காங்க, ரெண்டாவது வருமான முறை, மூன்றாவது செலவின முறை. ஓகேங்களா? இதுல ரொம்ப ஈஸியஸ்ட் வே எதுன்னு பாத்தீங்கன்னா வருமான முறை தான். இந்த வருமான முறையில ஒரு நாட்டுடைய வருமானத்தை ஈஸியா கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார்னா இப்ப நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் மெத்தட். இன்கம் மெத்தடு வருமான முறை. ஓகேங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எடுத்துக்குவோம். அவருடைய சம்பளம் 50,000 ரூபாய். மொத்தம் 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய். இந்த வருஷத்துக்கு நம்ம ஜான் டு டிசம்பர் எடுத்துக்க மாட்டோம். பினான்சியல் இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் மாசம் 31. ஓகேங்களா? அப்ப இப்ப கரண்ட் பினான்சியல் இயர் 2026க்கும் 2027. ஓகேங்களா? இப்ப இதுல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? இப்ப மாசம் மாசம் 50,000 ரூபாய் வாங்குறாரு. அதுல 6 லட்சம் ரூபான்றது நம்ம ஈஸியா வருமான முறையில கணக்கிடலாம். இதுவே ஒரு பிரைவேட் செக்டர் தான் அவங்க வாங்கக்கூடிய சேலரி. அதே மாதிரி ஒரு பிசினஸ் மேன்னா அவங்களுக்கு கிரெடிட் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட்
சரிங்களா? சோ இதை வச்சு வருமானம் அடிப்படையில வருமான முறையை கணக்கிடலாம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செலவின முறை. செலவின முறை எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இது எப்படி சார் கணக்கிடுவோம்னா சேம் அதே கவர்மெண்ட் சர்வெண்ட் எடுத்துங்க. 50,000 இன்டு 12 மாசம் அப்படி பார்த்தா 6 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரா? இது வருமான முறை. அதுவே ஒரு செலவின முறையில இவரு வருஷத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து அவர் பண்ணக்கூடிய மெடிக்கல் செலவுல இருந்து எல்லாமே சேர்த்து 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. வருஷத்துக்கு எண்டுன்னு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இவருடைய சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? 2 லட்சம் ரூபாய். சார் இது நீங்க டைரக்டா செலவு பண்றது இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இவர் சேவ் பண்ணது எப்படி சார் 2 லட்சம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். இந்த சேவிங்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேண்டா இருக்கும், மணியா இருக்கும், கோல்டா இருக்கும், சில்வரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப லேண்ட்னா நீ யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லா மணி செலவு பண்ணதை சேவ் பண்ணதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுவே மணினா நீ பேங்க்ல தான் போடுற மாதிரி இருக்கும். அப்ப பேங்க்ல டெபாசிட் வச்சுன்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுவே கோல்டுனா கோல்டையும் ஒரு ஸ்டோர்ல போயிட்டு நம்ம பை பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப பை பண்ண சொல்ல கண்டுபிடிச்சிடலாம். சேம் சில்வருமே அதே கதை தான். ஓகேங்களா? அப்ப நீ டைரக்டா செலவு பண்ணாலும் சரி, அது சேவிங்ஸுக்காக செலவு பண்ணாலும் சரி, இப்போ உன்னுடைய வருமானம் மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறாது. இன்கம் மாறவே மாறாது. ஓகேங்களா? சோ அப்போ செலவின முறையில இந்த வழியிலையும் இன்கம் மெத்தட்ல இந்த மாதிரி மாத சம்பளம் தான் நம்ம கணக்கிடுவோம். ஓகேங்களா? இப்ப 3வதா இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? அதாவது உற்பத்தி முறை. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் மெத்தடு உற்பத்தி முறை. இது எப்படி சார்னா இப்ப இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை எடுத்துக்கோமே. அதுல இருக்கக்கூடிய முதலாளி, 2வது தொழிலாளி, 3வது வந்து பாத்தீங்கன்னா நிலம், 4வது வந்து பாத்தீங்கன்னா முதலீடு. ஓகேவா? அதாவது முதலாளிக்கு இவருடைய அமௌண்ட் எப்படி வரும்னா ப்ராஃபிட். அதாவது லாபமா வரும். தொழிலாளிக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேஜஸ் கூலியா வரும். நிலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாரம் வாரம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரெண்டா வரும் நிலத்துக்கு. முதலீடுனா நம்ம இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி. ஓகேங்களா? அப்ப நம்ம எடுத்துக்கிற தொழில்னா டீ. ஓகேங்களா? ஒரு டீ வாங்குறதுக்கு கீழே இருந்து போவோம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3 ரூபாய். நிலம்னா இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லாமே நிலம். அதாவது லேண்டு அந்த லேண்டுக்கான ரெண்ட் பிளஸ் தண்ணி இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2 ரூபா ஒரு டீக்கு சொல்றேன். அடுத்து அந்த தொழிலாளிக்கு நம்ம ஒரு 2 ரூபா கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப முதலாளி இருக்காரு பாத்தீங்களா முதலாளி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் ப்ராஃபிட் வருது. ஓகேவா? இப்ப 7, 9, 12 ரூபா. ஒரு டீயுடைய விலை 12 ரூபா. இதை நீ கடைசியா கொடுத்து வாங்க சொல்ல உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுமா? வருஷத்துல எண்டுல நம்ம எத்தனை டீய வித்திருக்கோம் அப்படின்றத இந்த பொருள் உற்பத்தி ஆகி அதை நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்ல அதனுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான் நீங்க பெண்ணுக்கு கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்க சாக்பீஸுக்கு கால்குலேட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பொருளுக்குமே கால்குலேட் பண்ணாலும் அதை உற்பத்தி செய்யறத பொறுத்து அழகா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உற்பத்தி முறையில நம்மளுடைய வருமானத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா இன்கம் மெத்தட் பார்த்திருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பார்த்திருக்கோம், ப்ரொடக்ஷன் மெத்தட் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப இதுல இந்திய நாடுகளும் மற்ற நாடுகளும் தன்னுடைய தேசிய வருவாயை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதெல்லாம் பாத்துங்க. சார் என்ன சார் நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க பிளஸ் வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிட்டு இருக்கீங்க நோட்ஸா கிடைக்காதான்னு யோசிக்காதீங்க. கீழே நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு அந்த நோட்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இன்கம் மெத்தட். ஓகேங்களா? வருமான முறை. 2வது ப்ரொடக்ஷன் மெத்தட் அதாவது உற்பத்தி முறை. 3வது எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவின முறை. ஓகேவா? இந்த இன்கம் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா இது எப்பவுமே வளர்ந்த நாடுகள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்ந்த நாடுகள் அப்படின்னா யுஎஸ்ஏ ஃபாலோ பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வருமான முறையில் தேசிய வருமானத்தை கணக்கிடுறது தான் யுஎஸ்ஏ அமெரிக்கா ஃபாலோ பண்ணுங்க. அதுவே ப்ரொடக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா அதாவது வளர்கின்ற நாடுகள். வளர்கின்ற நாடுகள் எல்லாமே நம்ம இந்தியாவை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா கூட நமக்கு ப்ரொடக்ஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாத மற்ற நாடுகள் தான்
இந்த மூணாவதா இருக்கக்கூடிய செலவின முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இருக்கிறதுலே சுலபமான மெத்தட் எதுனா இந்த வருமானத்தை வச்சு நாட்டு வருமானத்தை கண்டறிகிறது. இது யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா வளர்ந்த நாடுகள், அது யுஎஸ்ஏ. ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வளர்கின்ற நாடுகள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா. ஓகேங்களா? அதே மாதிரி இது மூணுத்துடைய அவுட்புட்டுமே ஒரே மாதிரியா இருக்குமான்னு கேட்டேன். அப்ராக்சிமேட்டா ஒரே மாதிரியா தான் இருக்கும். இதுவே நீங்க நாட்டு வருமானத்தை வருமான முறையிலயோ இல்ல ப்ரொடக்ஷன் மெத்தட்லயோ இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அதாவது செலவின முறையோ கணக்கிட சொல்ல அக்யூரேட்டா தனித்தனியா நம்மளால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. எல்லாமே அப்ராக்சிமேட்டா கிடைக்கக்கூடியதுதான். அது இல்லாம நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. y இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு ஓ. ஓகேங்களா? அதாவது இன்கம் மெத்தடும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மெத்தடு. ஓகேங்களா? இது ப்ரொடக்ஷன் மெத்தட். இது மூணுமே ஒரே அவுட்புட்டை தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்பதான் நம்ம ஜிடிபி அப்படின்ற கான்செப்ட் சொல்லவே வரப்போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. சொன்னால உங்களுக்கு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பிளஸ் அதை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஜிடிபி ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. ஜிடிபி தான் நம்ம பார்க்க போறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன சார்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு தான் உள்நாட்டு உற்பத்தி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தின் த பவுண்டரிஸ், அதாவது கிராபிக்கல் பவுண்டரிஸ்ல 1 இயர்ல. இப்ப ஜிடிபி அப்படின்றது உங்களுக்கு தெளிவா நான் என் மெத்தட்ல உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இப்ப சுலபமா சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம பார்க்க போறது ஜிடிபி. ஓகேவா? ஜிடிபி தான் பார்க்க போறோம். அதுல 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன்னு பினான்சியல் இயர். நம்ம குறிப்பிட்ட காலம்னு மென்ஷன் பண்ண முடியல. ஒரு வருடத்தில், ஓராண்டில். அந்த ஓராண்டு என்னவா இருக்கும்னா பினான்சியல் இயரா தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நம்மளுடைய பினான்சியல் இயர் என்னது? ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் மாசம் 31 வரைக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், ஒரு வருடத்தில். அந்த ஒரு வருடம்ன்றது பினான்சியல் இயர் குறிக்கும். ரெண்டாவது வித்தின் தி பவுண்டரி. வித்தின் தி பவுண்டரி, வித்தின் தி டெரிட்டரிஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டின் எல்லைக்கு உட்பட்டு. மூணாவது என்ன சார்னா இறுதி நிலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதி நிலை பண்டங்கள், இறுதிநிலை பண்டங்கள் பிளஸ் பணிகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆட் பண்ணாதான் நமக்கு அவுட்புட்டா ஜிடிபி கிடைக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இப்ப ஜிடிபினா என்னன்னு கேட்பாங்க. ஓராண்டில், அந்த ஆண்டு நம்ம நிதி ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்கும் உற்பத்தி செய்யப்படுகின்ற இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பு தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் அதுக்குள்ள தேரியா கொடுத்துருப்பாங்க. அதான் நம்மளுக்கு ஈஸியாவே புரிய வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நல்லா பாத்துங்க. ஜிஎன்பி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி. இது மொத்த நாட்டு உற்பத்தி. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்ப மொத்த நாட்டு உற்பத்தினா தேரியில என்ன சொல்றாங்கன்னு பாத்துருவோமா? இங்க பாருங்க, மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில், நல்லா பாருங்க, புவியியல் எல்லைக்குள்ளாம் மென்ஷன் பண்ணல, அந்த நாட்டுடைய மக்களால். அந்த நாட்டு மக்கள் இந்தியாவிலதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உலக நாடுகள்ல எங்க வேணா இருக்கலாம். அவர்கள் ஈட்டிய வருமானம். இப்ப இந்திய மக்கள் ஈட்டிய வருமானம் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பு பிளஸ் வெளிநாடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். அதான் சீனா கன்சியூமர், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட். ஜீனா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் எக்ஸ்பிளேஷன்னா இம்போர்ட் பிளஸ் எக்ஸ்போர்ட். என்எஃப்ஐனா என்ன சார்னா கீழே கொடுத்துருப்பாங்க, அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது இது நான் வச்சுங்க, இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானம். இதெல்லாம் ஆட் பண்ணாதான் நமக்கு மொத்த நாட்டு உற்பத்தி கிடைக்கும். ஆனா இதை நமக்கு தியரிட்டிக்கல் டைப்பா இல்லாம நமக்கு கான்செப்டா என்ன சார் புரியணும்ன்றதுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு நோட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிஎன்பியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப நம்ம மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு கண்டுபிடிச்சோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்திருக்கக்கூடியது எவ்வளவுனா $1000.
ஓகேங்களா? யூஎஸ் டாலர் ஞாபகம் வச்சுக்க. இப்ப மொத்த நாட்டு உற்பத்தியை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டு வருமானம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஜிடிபி தான் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1000. வெளிநாட்டு வருமானம். இந்த வெளிநாட்டு வருமானம் எப்படின்னா பல வழிகள்ல வரும். ஒண்ணு தனி நபர். ஓகேங்களா? பிரைவேட் மென்ல இருந்து வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடன். ஓகேங்களா? நம்ம உலக நாடுகள் கிட்ட நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் பாத்தீங்களா? அதாவது வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து இந்த கடன் அமௌண்டா உள்ள வரும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வட்டி. வட்டி அமௌண்டா உள்ள வரும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. ஓகேங்களா? சோ இந்த 4 ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நம்மளுடைய நாட்டுக்குள் வரக்கூடிய இன்கம் பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? இப்ப தனிநபர் வருமானம். இந்த தனிநபர் வருமானம்னா என்ன சார்னா, இப்ப இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிப்பார். ஓகேங்களா? அமெரிக்கா போய் சம்பாதிக்கலாம், சிங்கப்பூர் போய் சம்பாதிக்கலாம், மலேசியா போய் சம்பாதிக்கலாம். அவர் சம்பாதிச்சு எந்த நாட்டுக்கு போறது கிடையாது, என்னுடைய சொந்த நாட்டுக்கு தான் அவருடைய சேலரி அனுப்ப போறாரு. ஓகேங்களா? இப்படி அனுப்பக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுனா $200 அப்படின்னு நான் வச்சுக்கேன். கடன். அதே மாதிரி நம்ம வெளிநாடுகள் கிட்ட இருந்து கடன் வாங்குவோம் பாத்தீங்களா? அந்த கடனுடைய அமௌண்ட் எவ்வளவுனா $1000 வச்சுங்க. ஓகேங்களா? 1000 இல்ல வேணாம், $500 நம்ம வெளிநாடுகிட்ட இருந்து கடன் வாங்குவோம். ஓகேங்களா? இந்த வட்டி என்ன சார்னா, நம்ம எப்படி பெரிய நாடுகளுக்கு நம்ம கடன் வாங்குறோமோ அதே மாதிரி நம்மளோட சின்ன நாடுகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். யார் யாருக்குன்னா பங்களாதேஷ் கொடுத்துருக்கோம், நேபாளுக்கு கொடுத்துருக்கோம், பூடானுக்கு கொடுத்துருக்கோம், மியான்மர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம சொல்ல அதனுடைய வட்டி நமக்கு ஒவ்வொரு வருஷமும் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுனா $100. இன்கமா வரக்கூடிய அமௌண்ட் $100. இப்ப ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. நம்ம ஏற்றுமதி $500 பண்றோம்னா இறக்குமதி $1000 கிட்ட பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஏற்றுமதி 500 பிளஸ் இறக்குமதி 1000. ஓகே, ஓகேவா? இப்ப பாருங்க, தனிநபர் வருமானம். இந்த தனிநபர் வருமானம் என்ன பார்த்தோம்? இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இங்கிலாந்துல போயிட்டு இல்ல ஃபாரின்ல போயிட்டு ஒர்க் பண்றாரு. அவருடைய அமௌண்ட் இந்தியாக்குள்ள வருதுன்னு பார்த்தோமா? இப்ப அவருடைய அமௌண்ட் மட்டும் வராம எப்படி இங்க இருந்து அங்க போய் சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி அங்க இருந்து இங்க வந்து சம்பாதிப்பாங்க. அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்னா, இப்ப ஹியூண்டாய் கம்பெனி, கார் கம்பெனி எடுத்துங்க. இவங்களுடைய 1 இயர் மேனுஃபேக்சர் வந்து பாத்தீங்கன்னா 100 கார். இல்ல 100 காரை 10 லட்சம் போட்டீங்கன்னா மொத்தம் ப்ராஃபிட் 10 கோடி வரும். 100 காரை 10 லட்சத்துக்கு வித்தாங்கன்னா 10 கோடி ரூபாய் வரும். இந்த காரு இந்தியால இருந்தா கூட அதனுடைய ஓனர் வெளிநாடு. இப்ப இதுல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் மட்டுமே 1 கோடி ரூபாய். அப்ப மீதி 9 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபில ஆட் ஆயிடும். ஏன் சார்னா உற்பத்தி எங்க பண்றாங்க? இந்திய நாட்டின் எல்லைக்கு உள்ள பண்றாங்க. உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த 9 கோடி ரூபாய் யாருக்கு வந்துடும் பாத்தீங்கன்னா ஜிடிபி. இங்க இருக்கக்கூடிய ஜிடிபி உள்ள வந்து, ஆனா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய 1 கோடி அந்த நாட்டுடைய இன்வெஸ்டர் வெளியே இருக்காரு பாத்தீங்களா? நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த நபருடைய சொந்த நாடு வெளிநாடு. அந்த நாட்டுக்கு தான் இந்த 1 கோடி போகும். இப்போ அப்ராக்சிமேட்டா நான் இங்க 1 கோடின்னு கொடுத்துக்கிட்டு அது வெளியே போற அமௌண்ட் எவ்வளவா இருக்குன்னா $300 இப்படி வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப கடன். கடன் நம்ம வாங்கணும்னு பாத்தீங்களா? $500 கிட்ட உலக வங்கி கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். ஒவ்வொரு வருஷமே அந்த கடனுக்கான அசலை நம்ம திருப்பி கொடுக்கணும்னா, எப்பயுமே ஒரு கடன் கட்டணும் அசலும் பிளஸ் வட்டியும் சேர்த்து தான் கொடுப்போம். அப்ப இந்த கடன்ல அசல்ல நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு $100 கொடுக்கணும்னு வச்சுங்க. எவ்வளவு கொடுக்குறோம்? $100 கொடுக்கும். ஓகேங்களா? இது வட்டி. இது நம்ம வெளியே கடனுக்கு கொடுத்த வட்டி ரிட்டர்ன் வரதுதான் $100. இப்ப நம்ம எப்படி உலக வங்கி கிட்ட வாங்கின கடனுக்கு அசல் மட்டும் கொடுத்துருப்போம்னு கேட்டா கொடுத்துருக்க மாட்டோம். வட்டியும் சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்ப உலக நாடுல நம்ம வாங்கின வண்டி ரிட்டர்ன் கொடுத்துல $200 கழிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி நீங்க பார்த்தோம். $1000 நம்ம வந்து இறக்குமதி பண்ணிருக்கோம். நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு வெறும் 500. அப்ப இந்த நம்பர் எல்லாம் கூட்டுங்களேன். ஓகேங்களா? இந்த நம்பர் எல்லாம் கூட்டுனீங்கன்னா இங்க பாருங்க, 200ல 300 போயிடுச்சுன்னா -100. ஓகேவா? -$100 இங்க இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +$400 இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா -$100 இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா -$500 இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க. இது ஒரு 100, இது ஒரு 200, இது ஒரு 500. அப்ப -700 பிளஸ்ல இருக்கிறது ஒரு 400. அப்ப நம்ம இது ரெண்டு பேரும் ஆட் பண்ணா -300. ஓகேங்களா? இப்ப ஜிஎன்பின்னா என்னது? ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டு வருமானம். இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்க வெளிநாட்டு வருமானம் எவ்வளவு? -$300. அப்ப இதை ஆட் பண்ணோம்னா நம்ம நாட்டுடைய ஜிஎன்பி, அதாவது
மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளவுனா $700. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தோம், $1000. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி தான் ஜிஎன்பியை விட பெருசா இருக்கும். ஓகேங்களா? அதாவது வளர்கின்ற நாடுகள் இப்படி விட வளர்கின்ற நாடுகளுடைய ஜிடிபி மதிப்பு ஜிஎன்பியை விட பெருசா இருக்கும். அதுவே வளர்ந்த நாடா இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்பி தான் அதிகமா இருக்கும், ஜிடிபி கம்மியா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல ஜிஎன்பினா என்னன்னு கொடுத்துக்கிட்டது நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ்ல புரிய வச்சிருக்கேன். இப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம், ஜிடிபினா என்னன்னு பார்த்திருக்கோம், ஜிஎன்பினா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப மூணாவதா பார்க்கக்கூடியது இது பார்த்துருவோம், என்டிபி. ஓகேங்களா? என்டிபினா நிகர நாட்டு உற்பத்தி. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தோமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து எதையோ ஒன்ன கழிக்கிறதுனாலதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது மொத்த மதிப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கழிச்ச பின் கிடைப்பது நிகர மதிப்பு. அதே மாதிரிதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஏதோ ஒரு மதிப்பை கழித்த பின் கிடைப்பதுன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. அந்த ஏதோ ஒண்ணுக்கு பேர் தான் தேய்மானம், இல்ல எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ தேய்மானம், சாரி டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, தேய்மானம். ஓகேங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பதுதான் என்டிபி, அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? சரி, இதை எப்படி சார் எனக்கு நீங்க கான்செப்ட் வைஸா புரிய வைப்பீங்க அப்படின்னு கேட்கல. ஓகேங்களா? சரி, ஓகே, இது நம்ம கான்செப்ட் வைஸா இப்ப நம்ம புரிய வைக்கலாமா? ஓகே, இப்ப சேம் நம்ம ஹியூண்டாய் கார் கம்பெனி எடுத்துக்கணுமா? ஹியூண்டாய் கார் கம்பெனி வருஷத்துக்கு 100 காரு 10 லட்சம்ன்ற ரேட்ல வித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 10 கோடி ரூபாய். ஓகேங்களா? இதுல 9 கோடி ரூபாய் ஜிடிபில ஆட் ஆயிடும், பிளஸ் 1 கோடி ரூபாய் நமக்கு வெளிநாட்டு வருமானம், அதாவது இன்கம் ஃப்ரம் அப்ராட், இதுல ஆட் ஆயிடும்னு சொன்ன ப்ராஃபிட் அமௌண்ட். ஓகேவா? இப்ப இந்த 9 கோடியை மட்டும் நான் வச்சுக்கேன். இது வந்து தேய்மானத்தை கழிக்கணும். ஓகேவா? ஆனா மொத்தமா இந்த கம்பெனி கொடுத்த அவுட் 10 கோடி. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு. இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 10 கோடி ரூபாய் ஒர்த்ல இருக்கக்கூடிய இந்த காரை நமக்கு உருவாக்கி கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷின். 10 கோடி ரூபாய் ஒர்த் இருக்கக்கூடிய அந்த காரை நமக்கு உருவாக்கி கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த மிஷின் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தது. இந்த மிஷின் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மாத்துற மாதிரி இருக்கும், இல்ல குறிப்பிட்ட வருஷத்துல அதை பழுது பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மிஷினுடைய வேல்யூ எவ்வளவுனா 5 கோடி இருக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் எத்தனை கோடி செலவு பண்ணணும், 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ஓகேங்களா? ஆனா என்னுடைய கம்பெனி சடனா 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 5 கோடி ரூபாய் ஒரு கேஷா கொடுப்பாங்க, நாங்க எடுத்துக்க மாட்டேன். இப்போ வருஷம் நான் சேர்த்து வச்சா மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் என் மிஷின் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நான் 50 லட்சம் ரூபாவை சேவ் பண்றேன், தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஜிடிபி எவ்வளவுனா 9 கோடி ரூபாய் இந்த கம்பெனில இருந்து வரக்கூடியது. இந்த 9 கோடி ரூபாயில 50 லட்சம் போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும், 8.5 கோடி. இது முதல் வருடம். இதுவே 2வது வருஷம் 50 லட்சம் ரூபாய் போயிடுச்சுன்னா 8 கோடி ரூபாய் வரும். 3வது வருஷம் 50 லட்சம் ரூபாய் போயிடுச்சுன்னா 7.5 லட்சம் ரூபாய் வரும். இந்த மாதிரி 10 வருஷம் 50 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணிட்டோம்னா 5 கோடி ரூபாய் வரும். அப்ப அந்த மிஷினை நான் சேவ் பண்றதுக்காக நான் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தேய்மானம். அப்ப நமக்கு ஜிடிபில இருந்து ஏதோ ஒரு மதிப்பு தான் தேய்மானம்னு பார்த்தோம். இப்ப ஜிடிபியில இருந்து தேய்மானம் கழித்த பின் கிடைப்பது என்டிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து டிப்ரிசியேஷனை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கக்கூடியது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்தால் நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சஃபையா இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கிளாஸ் புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்லயுமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருப்போம்னா ஜிடிபி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் ஒரு ஆண்டு பைனான்சியல் ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள், நாட்டின் புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற பணிகள் மற்றும் பண்டங்களுடைய மதிப்பு தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டோட்டல் வேல்யூ சொல்லுவோம் ஜிடிபி. ஜிஎன்பி என்னன்னு கேட்டாங்கன்னா ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டு வருமானம். ஓகேங்களா? அந்த வெளிநாட்டு வருமானத்தையும் ஆட் பண்ணா, ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய மக்கள் வெளிநாடுகள்ல கூட இருப்பாங்க, அவங்களுடைய சேலரியுமே நம்ம ஆட் பண்ணா கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு இந்த ஜிஎன்பி. ஓகேங்களா?
இப்ப என்டிபினா என்னன்னு பார்த்தோம், அதாவது ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இப்ப நம்ம பார்க்க போறது என்என்பி. ஓகேங்களா, அந்த என்என்பிய தேரியா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றேன். என்என்பி இங்க பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து, மொத்த உள்நாட்டு மொத்தம்னா கிராஸ், நாட்டுனா எண்ணு, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து, உற்பத்தினா ப்ராடக்ட் ஜிஎன்பி, ஜிஎன்பியிலிருந்து மூலதன தேய்மானத்தை, ஜிஎன்பியிலிருந்து நான் தேய்மானத்தை கழிச்சனா, டிப்ரிசியேஷனை கழிச்சனா கிடைக்கிறதுனா எனக்கு என்என்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் இங்க தேரியா கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். ஓகேங்களா, நம்ம என்ன சார் பண்ணுவோம்னா ஜிஎன்பி அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இந்த அமௌண்ட்ல பாப்போமா. இதோ ஜிஎன்பி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கக்கூடிய ஜிஎன்பி 700 கோடி அப்படின்னு, சாரி $700 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். இந்த தேய்மானம் வெளிநாட்டுல இருந்து கூட ஏதோ ஒரு மிஷினரியை நம்ம பயன்படுத்தி தேய்மானம் பண்றாங்க, அதுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவுட்டா கிடைக்கக்கூடிய $6.5 அதாவது $650 தான் நமக்கு என்என்பி. இவ்வளவுதாங்க நமக்கு ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன. ஓகேங்களா, இப்ப தேசிய வருமானத்துல பேசிக்கா இருக்கக்கூடிய 4 கான்செப்ட் மட்டும் தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த 4 கான்செப்டுக்கான தியரியுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அப்படின்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இதை நீங்க நோட்ஸாவும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. நம்மளுடைய ஃபீஸ் டீட்டெயில் பற்றி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அழகா நம்மளுடைய கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதனா புரியலனா கூட எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டா நான் இன்னொரு டைம் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஜிடிபி. ஓகேங்களா, ஒரு பினான்சியல் இயர்ல நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய இறுதி மதிப்புக்கு பேர் தான் ஜிடிபி. ஜிஎன்பி அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டு வருமானம், அதை நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் ஜிஎன்பி. இப்ப நமக்கு என்டிபி, என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷன் கத்துக்கோம். என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். இந்த 4 தான் பார்த்துருப்போம். இந்த 4மே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.